இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புருஷா, இங்க வாயே. என்ன இப்படி கூப்பிடுற? இனிமே இப்படி புருஷன் தான் கூப்பிடுவேன். செல்லமா வாடா போடான்னு கூட கூப்பிடுவேன். நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது. சரி, எது கூப்பிட்டு சொல்லு. ஐயரு மாயில கொஞ்சம் பறிச்சிட்டு வர சொன்னாரு. எனக்கு எட்டல, அதான் கூப்பிட்டேன். மாயில தானே, நான் பறிச்சு தரேன். ஐயோ, நீ அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் செய்யாத. என்ன தூக்கி விடுற ஈஸியான வேலை செய். நானே பறிச்சுக்கிறேன். எப்படி? மாயில பறிக்கிறது எனக்கு கஷ்டமான வேலை, உன்னை தூக்குறது ஈஸியான வேலையா? அவ புது பொண்டாட்டி இப்படி தூக்க சொல்ல மாட்டாளான்னு கிடந்து அலையறானுங்க. நீ என்னடானா இவ்ளோ யோசிக்கிற? தூக்கு புருஷா. நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயங்காம தூக்கு. யோசிக்காம தூக்குப்பா. புருஷா, பறிச்சாச்சு. புருஷா, போலாமா? வந்து பந்தக்கால் நடுங்கோ மாப்பிள. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீఠேஸ்வர பூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூಢே கோலாசுபயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுக்கஹரே தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே சித்திபுத்திப்பிரதே தேவி முக்திமுக்திப்பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே ஆத்யந்தரகிதே தேவி ஆதிசக்திமகேஸ்வரி யோகஜ்ஞே யோக சம்போதே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यपठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा एककाले पठेत् नित्यं महापापविनाशनम् ओम राजाधिराजाय प्रसख्यदाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे तमे कामां कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः. பந்தக்கால் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுமா. நான் வரேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க ரோஹிணி, உள்ள இருந்து அந்த கட்டப்பையை எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்தாங்கம்மா. கொடு. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி, இந்தாங்க. நான் வரேன். வாங்க. மேடம், மேடம், என் வாழ்க்கையை காப்பாத்துங்க மேடம். என் வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தணும். யார் நீ?
எதுக்காக இங்க வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுற? மேடம், என் பேரு லக்ஷ்மி. இதோ நிக்கிறாரே செல்வம். இவர் என்ன மனசார காதலிச்சிட்டு இப்ப உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாரு. என்ன சொல்ற? இவர் உன்னை காதலிச்சாரா? ஆமா மேடம், என்ன காதலிச்சிட்டு இப்ப வசதியான இடம் கிடைச்சதும் என்ன கலட்டி விட பாக்குறாரு. ஐயோ, இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இவ பொய் சொல்றாங்க. நான் ஏன் பொய் சொல்லணும்? இவன் தான் பொய் சொல்றான். என்ன காதலிச்சிட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். இதுக்கு நீங்க தான் மேடம் ஒரு நியாயம் சொல்லணும். இல்ல, இவ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. வேணும்னே என் மேல பழி போடுறா. என்னப்பா சகல, இது நாமளே எதிர்பார்க்காத புது திருப்பமால இருக்கு. தெரியலையே என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என்ன மாறி மாறி பழி சுமத்திக்கிட்டா நாங்க யார நம்புறது? அக்கா, இதுக்கு ஒரே வழி போலீஸ்க்கு ஃபோன் பண்றதா. அவங்க வந்து விசாரிக்க விதத்துல விசாரிச்சா யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சிரும். போலீஸ வர சொல்லுங்க. எனக்குலாம் அவன் பயம் இல்ல. இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்க்கா. மேடம், வேண்டாம் மேடம், ப்ளீஸ் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன் வேணாங்கிற? நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். நானா இதை செய்யல. ஒருத்தர் என்ன இப்படி நடிக்க சொன்னாரு, அதான் வந்து நடிச்சேன். நடிக்க சொன்னாங்களா? யார் நடிக்க சொன்னது? நவீன் ஒருத்தர் தான் எனக்கு நிறைய பணம் கொடுத்து இந்த மாதிரி பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அங்க போய் நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணுன்னு சொன்னாரு. அக்கா, அந்த நவீன் என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுதா? இந்த மாப்பிள்ளை மேல பொய்யா பழிய சுமத்தி கல்யாணத்தை நிறுத்தி அவன் துர்காவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். அந்த கேடு கட்டவன் வெளியில இருந்தா இவ கல்யாணம் நிம்மதியாவே நடக்காது. அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சாதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆமா சம்பந்தியம்மா, அவனை உள்ள தூக்கி வைங்க. அப்பதான் நாம நம்ம பசங்க கல்யாணத்தை நிம்மதியா நடத்த முடியுமா? சந்திரா, போலீஸ்க்கு கால் பண்ணு. அக்கா, போலீஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க.